கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை தரிசிக்கும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டியிருக்கின்ற எல்லா தயவுகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒன்றுபட்டு ஆண்டவரை நாம் வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 4 மாத காலங்கள் எங்கள் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து 5வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை தந்து ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எல்லா விசுவாசிகளோடு கூட இருந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே நாங்கள் பங்கு கொள்ளும்படியான அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இம்மட்டுமாக எங்கள் வழிநடத்தின கர்த்தர் இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை தாரும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் எங்கள் மத்தியிலே அசைவாடும் அது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது ஆண்டவரே, அங்கு பெரிய அசைவாடுதல் ஏற்படட்டும். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக பெரிய மாற்றம் ஏற்படட்டும். நீரிய பயனடத்தை காத்துள்ளோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும் வேண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே சேனைகளின் கர்த்தா சீர் நிறை ஏகோவா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு விசை கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தாமே நாம் மனதார ஏறெடுக்கின்ற பாவ மன்னிப்பை கேட்டு நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தருள்வாராக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாகவும் சத்தியம் நமக்குள் இராது. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதவிக்க முடியாத பிரதான ஆசாரே நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். சற்று நேரம் அமைதியாக இருந்து உள்ளான மனதோடு கூட நாம் பாவத்தை அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-10 முடிய நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கின்றோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாக்கிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கின்றோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகின்றோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும் வண்ணமாக ஞான கீர்த்தனைகளிலே கும்பிடுகின்றேன் நான் கும்பிடுகின்றேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கும்பிடுகிறேன் நான்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ஃபீபாவினுடைய சர்ச் ரிலேஷன் மேனேஜராக தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருமையான சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள். அருமையான சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் நாம் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நாம் கேட்போமாக. ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நமக்கு வாசிக்கப்பட்ட பாடத்திலே சொல்லப்பட்ட 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் இருக்கிற 5வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே பவுல் பிரசங்கித்த காரியம் எது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவானவரே அவருடைய பிரசங்கத்தின் மையமாக இருந்திருக்கிறார். கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே காணப்பட வேண்டும். நம்முடைய கவனம் அவர் மீது தான் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் அவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்துவது தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த காரியத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்தாலும் சரி, நோக்கத்தை வைத்தாலும் சரி, அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கு முந்தைய அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், தேவன் உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். உடன்படிக்கையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக எப்படி நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக மாற்றப்பட்டோம் என்று சொல்லி முந்தைய அதிகாரத்திலே குறிப்பிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்திலே அதன் தொடர்ச்சியாக அவருடைய பிரசங்கத்தின் மையம் எது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு மனிதர் பிரசங்கிக்கிற பல காரியங்களை பாருங்களேன். பலர் பணத்துக்காகவே பிரசங்கிக்கிறார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சிலர் தங்களையே மேன்மைப்படுத்தி தங்களுக்கே முக்கியத்துவத்தை கொடுத்து தங்களுடைய குடும்பம், தங்களுடைய திறமைகள், தாளந்துகளை முன்னால் வைத்து அதை மேம்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தாங்கள் செய்கிற ஊழியத்தை மேன்மையானதாக முதன்மைப்படுத்தி காட்ட விரும்புகின்றனர். வரங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய கூட்டம் உண்டு. தவறான உபதேசங்கள், கிறிஸ்துவுக்கு பதிலாக வேறு எதையோ கொண்டு வந்து வைத்து பிரசங்கிக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது. இதன் மத்தியிலே சொந்த அனுபவங்களை முன்னாக வைத்து பிரசங்கிக்கக்கூடிய கூட்டமும் கூட இருக்கிறது. இவைகளின் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பெற்றிருந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், அவர் கற்றறிந்த விஷயங்கள் அநேகம் இருந்தது. அதிக ஞானமுள்ள ஒரு மனிதன், நன்றாக திறமையாக பேசக்கூடிய ஒரு மனிதன் மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் முதன்மைப்படுத்தாதபடி கிறிஸ்து இயேசுவையே பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். எவ்வாறு பிரசங்கிக்கிறாராம்? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறாராம். அவரே தேவன், அவரே கர்த்தர், அவரே சிருஷ்டிகர், அவரே நம்முடைய வாழ்க்கையில மீட்பை உண்டு பண்ணினவர், நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமானவர் கிறிஸ்துவே என்பதை அவர் உறுதிப்படுத்தி கூறுகிறதை காணலாம். ஆண்டவராகிய கர்த்தரை மட்டுமே இந்த உலகத்திலே நாம் பகிர்ந்து கொண்டோம் என்றால் என்ன சம்பவிக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மகிமை அவருடைய ஆவியானவர் மூலமாக வல்லமையாய் கிரியை செய்து தேவ வெளிச்சம் அவர்கள் மீது பாய்ச்சப்பட்டு பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற மனிதர் புதுமையான வாழ்க்கை அறிந்து கொள்ள ஏதுவாக, இழந்து போன பாவிகள் ரட்சிப்பை அடைய, காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்பட, தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள் தேவனுக்கு அருகாமையிலே அழைத்து வரப்பட இந்த கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற பிரசங்கம் உதவி செய்கிறது. இரண்டாவதாக, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிரசங்கத்திலே முதன்மைப்படுத்தப்பட்ட மற்றொரு அம்சம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22-23. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். மற்றவர்களை குழம்ப பண்ணுகிற அதே செய்தி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பலனாய் காணப்படுகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்கே மரணமானது, அதுவும் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்த கிறிஸ்துவின் மரணம் முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு ஒரு மனிதருக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு ஒன்றும் அதை சாதிக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அடையாளத்தை காட்டுங்கள், அற்புதங்களை காட்டுங்கள் என்றுதான் ஒரு கூட்டம் ஜனம் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் சிலுவை மரணம் என்ற மாபெரும் அற்புதத்தின் மூலமாய் மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளுகிறார். யூதர்கள் அதை தோல்வியாக கண்டார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கு அது தேவ பலனாய் காணப்படுகிறது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற காரியங்களை பிரசங்கிக்காதபடி கிறிஸ்துவை பிரசங்கித்தார். இங்கே கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்கிறார். சிலுவை என்பது ஒரு அடையாளம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவமாய் அது திகழுகிறது. கிறிஸ்துவின் சிலுவை அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஒருங்கே காட்டுகிற ஒன்று. எனவே அதன் மூலமாய் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, மனுக்குலம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நற்செய்தியானது ஒரு நபரை சுற்றி சுழலுகிற ஒன்று. அந்த நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நபரிலே மாத்திரமல்ல, அவர் செய்த ஒரு கிரியையிலே அது அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சுற்றியே நற்செய்தி அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மாத்திரமா? அதோடு கூட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய ஒன்று. எனவே கிறிஸ்து, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளெல்லாம் ஒன்றிணைந்து மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளுகிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது, நம்பிக்கையை விதைக்கிறது. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பிரசங்கித்தார் என்றால், கிறிஸ்து எவைகளை பிரசங்கித்தாரோ அதை இவரும் வலியுறுத்தி பேசினார். என்ன பேசினார்? மனித வாழ்க்கை நிலையற்றது என்று பேசினார். மனிதனுக்கு மரித்த பின் வாழ்வு உண்டு என்று பிரசங்கித்தார். பரலோகம் உண்டு, நரகம் உண்டு என்று பிரசங்கித்தார். அவரிலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பிரசங்கித்தார். இதையே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டி அவர் பிரசங்கித்தவைகளையே பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததிலே தேவ ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார், நரகத்தை பற்றி பேசுகிறார், மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறார், பாவத்துக்கான பரிகாரத்தை பற்றி பேசுகிறார், நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறார், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார், இன்னும் கடைசி நாட்களை குறித்து பேசுகிறார். இவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுலும் எடுத்து தன்னுடைய பிரசங்கங்களிலே கையாளுகிறார். ஏனென்றால் வித்தியாசமான ஒரு உபதேசத்தை, வித்தியாசமான ஒரு செய்தியை கொடுக்க அப்போஸ்தலனாகிய பவுல் வரவில்லை. கிறிஸ்து பிரசங்கித்ததை திரும்ப இவர் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லுவதிலே முக்கிய பங்காற்றுகிறார். மற்றொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், பவுல் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக அல்ல, பவுல் தன்னுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவராக அல்ல. அவர் ஒரு கண்ணாடியைப் போல இருந்து கொண்டு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை மற்றவர்கள் மீது பிரதிபலித்து காட்டுகிறார். அந்த ஒளியை தன்னிடத்திலே வாங்கி அவர் திரும்ப பிரதிபலிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். அல்லாவிட்டால் கிறிஸ்துவையே அவர் வெளிக்காட்டுகிறார். கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் வெளிப்படுகிறவராக காணப்படுகிறார். இறுதியாக பவுல் சொல்லுகிற மற்றொரு காரியம் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து கிறிஸ்துவையே பிரசங்கித்த அந்த மனிதன் கிறிஸ்துவின் மரணத்தோடு தன்னை இணைத்து கொண்டு, தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டேன், இந்த உலகத்திற்காக நீ பிழைத்திருக்க மாட்டேன், அவரையே என்னுடைய வாழ்க்கையிலே பிழைத்திருக்கும்படிக்காய் சுயத்தை சாகடித்து கிறிஸ்து என்னிலே வாழும்படிக்காய் விட்டு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பவுலை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். பவுலின் பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் கிறிஸ்துவை உணர வேண்டும். பவுலின் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டுமே ஒழிய சுயம் அங்கே வெளிப்படாது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கென்று ஒன்றையும் சேர்த்து கொள்ளவில்லை. தன்னுடைய பெயரை, தன்னுடைய புகழை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய கல்வி அறிவை, தன்னுடைய ஞானத்தை எதையும் மேம்படுத்தாதபடிக்கு தான் ஒன்றுமில்லை என்றும் கிறிஸ்துவே எல்லாம் என்றும் அங்கீகரித்தார்.
எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகளிலே எது மேலோங்கி நிற்கிறது? கிறிஸ்து மேலோங்கி நிற்கிறாரா அல்லது சுயமா? நம்முடைய குடும்பம் மேலோங்கி நிற்கிறதா அல்லது நம்முடைய பிள்ளைகள் முதல் ஸ்தானத்தை பெறுகிறார்களா? நம்முடைய அனுபவம் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரை முன்னாலே வைத்து அவரை முதன்மைப்படுத்தி வாழ்கிற அனுபவமாக இருக்குமானால் கிறிஸ்து அதிலே மகிமைப்படுவார். நம்முடைய செய்திகளிலே அவர் மேன்மையானவராக விளங்க வேண்டும். நம்முடைய செய்தியிலே கிறிஸ்து மைய பொருளாக விளங்க வேண்டும். மாத்திரமல்ல, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து மகிமைப்படுத்தி காட்டப்பட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட வேண்டும். அதோடு கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் நாயகராக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இறுதியாக கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக எண்ணிக்கொண்டு அவர் நம் மூலமாக வாழும்படிக்காய் நம்மை விட்டு கொடுத்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானதாக இருக்கும். ஃபீபா நேயர்களே, பவுல் சொன்னது போல நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுபவங்களிலே கிறிஸ்து வெளிப்படும்படிக்கான வாழ்க்கையை வாழ்ந்திட தேவன் நமக்கு அருள் புரிவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரர் சாமியல் பிரபு அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒருவிசையாக ஆண்டவரின் நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக. கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நல் மீட்பர் இயேசு நாமமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Yeah.
முழுதும் உம் அன்பை கூறுவேன். உம் நாமத்தால் என் சாவிலும் நான் ஆறி தேறுவேன். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்மை புகழ்ந்து பாடவும் உம்முடைய திருவசனத்தை தியானிக்கவும் எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும் அருளை தந்திர அதற்காக ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ, நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். வியாதியிலே, சுகவீனத்திலே, பலவீனத்திலே ஆண்டவரே படுக்கையில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு புது பலனை தந்து நீர் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அவனுமே கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக மன்றாடுகின்ற எல்லோருடைய தேவைகளை கர்த்தர் கேட்டு பதிலை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் அவர்களுக்கு தந்து அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம், மிகுந்த சமாதானம், மகிழ்ச்சி ஏற்பட அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நான் கர்த்தரிடத்தில் எதே கேட்டேன், கர்த்தரிடத்தில் எதே நாடினேன், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி சாட்சி பகிர அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதிகன மகிமை யாமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.